வணக்கம். நான் ராஜபூபதி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் பேசுகிறேன். இன்றைக்கி அதாவது 12th ஜூலை 2019 இன்றைக்கி மார்னிங் 10 to 1 நடந்த குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 1 பிரதான தேர்வு இருக்குல்ல. ஸோ அந்த பேப்பர் 1 பற்றி இப்போ நான் பேசுவோம். இன்றைக்கி நடந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 300 மார்க்ஸ்க்கு நடந்தது. இன்றைக்கி மட்டும் 250 மார்க்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் த கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஃப்ரம் ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த குரூப் 1 மெயின்ஸ் இன்றைக்கி எழுதின ரேடியன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணது. 250 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுனால பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்மளே இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு யூபிஎஸ்சி பேட்டர்னில் தான் இருந்தது. வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 10 மார்க் அண்ட் 15 மார்க். ஸோ இந்த 10 மதிப்பெண்கள் 15 மதிப்பெண்கள் இன்றைக்கி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 10 மதிப்பெண்கள் 15 மதிப்பெண்கள். அப்போ 10 மார்க்ஸ் 100, 15 மார்க்ஸ் 150, டோட்டலாக 250. இன்றைக்கி நடந்தது பேப்பர் 1 அப்படிங்கிறதுனால 3 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, நவீன இந்திய வரலாறு. அதில் 100 மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்கேன், எழுதணும். சோசியல் இஷ்யூ, சமூக பிரச்சனைகளுக்கு 100. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பொது கணித அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்கள். ஒவ்வொரு செக்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் 4 கொஷின்ஸ் எழுதணும். 4 10 மார்க் எழுதணும், 4 15 மார்க் எழுதணும். அப்போ மொத்தம் 5 கொஷின் கொடுத்து 4 எழுத சொல்லியிருக்கிறாங்க. மேத்ஸில் 2 கொஷின் எழுதணும். அப்போ 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக கன்வென்ஷனலாக டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வெறுமனே மோஸ்ட்லி வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லை டிஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே டைரெக்டாக தான் கொஷின்ஸ் இருக்கும். இந்த தடவை கொஷினில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு வெல்கம் பேட்டர்ன். அனலைஸ், ஸோ அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கிரிட்டிக்கலி எவாலுவேட், ஸோ அந்த டைப்பில், அதாவது உங்களுடைய அப்படியே சும்மா அப்படியே படிச்சுட்டு போய் வாந்தி எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து எழுதுகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ மோர் ஆஃப் அனலிட்டிக்கல் கொஷின்ஸ். ஸோ அப்போ கொஞ்சம் டைம் ஆகும் கொஷின்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. ரெண்டாவது இது 3 hours 300 மார்க்ஸ் எழுதுனவங்க இப்போ 250 மார்க்ஸ் தானே, அப்போ கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனாலும் இந்த பேப்பர்லேயும் சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பேசியிருக்காங்க. சில பேர் ஒரு 5 minutesக்கு முன்னாடியே முடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி மோஸ்ட்லி இந்த பேப்பரை யாரும் இந்த கொஷின்ஸை விடுறதுக்கு சான்சஸ் இல்லை. கிட்டத்தட்ட எல்லாருமே அல்லது மோஸ்ட்லி எல்லாருமே 250 மதிப்பெண்களுக்கு அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது அப்போது இந்த குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனலிட்டிக்கல், கொஞ்சம் எவாலுவேட், அனலைஸ் அந்த டைப்புங்கிறதுனால நீங்கள் ரெலவெண்ட்டாக என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான் மார்க் இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கொஷின் பேப்பர் ஈஸி. ஏன்னா ஈஸிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பாங்க 3 hours. ஸோ அதனால் சொல்லியிருப்பாங்க. பட் எல்லாமே அந்த எவாலுவேஷன் அதை பொறுத்து. சில கொஷின்ஸை பார்க்கலாம். அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் ஒரு சோசியல் இஷ்யூவா அல்லது ஃபேமிலி இஷ்யூவா அனலைஸ், கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
எவாலுவேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டெக்னாலஜி உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் வந்து தொழில்நுட்பத்தின் பங்கு. ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய வினாக்கள் கேள்வி கேட்கறதா சொன்னாங்க. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா உண்மையிலே இல்லையா, அதை கிரிட்டிசைஸ் அனலைஸ் பண்ணுங்கள். எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மதுரை காந்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ரூலில் வந்து இந்தியன் எக்கனாமி, ரூரல் எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பெசன்ட் ரெபல்ஸ், அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் மாடர்ன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்களுக்குள்ளேயே அந்த போராட்டங்கள் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. காந்தி பார்ட்டிசிபேஷன், அப்புறம் பெரியாரை பற்றி கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. சில கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி அப்படியே கேட்குறாங்க, லட்சணைகளை பற்றி அப்படியே கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 1773 ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், அவங்களால என்ன இருக்கிறாங்க. அப்புறம் விமன் ரைட்ஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் போர்த்துக்கிற நேவல் பவர்ஸ், அதோட ட்ராபேக் இன் இந்தியன் வார்ஃபேர் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. காந்தி வந்து மெத்தட் ஆஃப் மாஸ் கேதரிங், சரிங்களா, ஸோ அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. சில ஈவன் 15 மார்க் கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா நிறைய மார்க் கிடைக்கும். அடுத்து எப்போவுமே கேட்குற மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த இந்த ப்ராபிலிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் நிறைய ப்ராபிலிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒன்லி ஒன், அட்லீஸ்ட், ஸோ அந்த கான்செப்ட், அந்த டோட்டல் ப்ராபிலிட்டியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி உள்ள கான்செப்ட்ஸ், அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கொடுத்துருக்க இந்த இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து லெஸ் இப்போது, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 பக்கம், அங்கே வந்து 15 மார்க்குக்கு ஒரு 2.5 பக்கம் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் பேப்பர்லேயே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ வெளியே உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. டிஎன்பிஎஸ்சி இப்போ அனுப்பிச்சா மட்டும்தான் பிடிஎஃபாக ஒன்று அனுப்புவாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது தான் நமக்கு என்னென்ன கொஷின்ஸ்ன்றது தெரியும். இன்றைக்கி ஸ்டேஜில் கொஷின் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களுக்கே வந்து கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக தெரியாது. ஸோ அந்த கொஷின் பேப்பர்லேயே புக்லெட்லேயே கொஷினும் பிரிண்ட் ஆகிருக்கும். எல்லாமே நீங்கள் அப்படியே எழுத வேண்டியதான் பாக்கி. ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களோட திங்கிங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரிங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்கிறதுனால ஸோ நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் அந்த கேட்ட கேள்விகளுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் மார்க் வரும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸோ கிட்டத்தட்ட இந்த அப்படியே டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் அடுத்த பேப்பரும் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ நாளைக்கு பேப்பர் 2. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பால் வந்து நம்ம கோர்ட்டில் இல்லை, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும், சரிங்களா. ஸோ நம்ம எழுதியாச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கண்டை பொறுத்து தான் மார்க் இருக்கும். அது மாதிரி சில இதிலலாம் 50% ஆப்சென்ட் இருந்ததாக சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப எப்படி மெயின்ஸுக்கு எக்ஸாம் எப்படி இவ்வளோ ஆப்சென்ட் இருக்குன்னு தெரியலை, சரிங்களா. ஸோ நிறைய இடத்துல ஆப்சென்ட் இருக்கும், பட் 50%ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு பழகி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் சில பேர் இந்த தடவை என்னால் இந்த பேப்பர் 1 என்னால் குவாலிட்டியாக ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த நாளான்னைக்கு நடத்த பேப்பரில் கொஞ்சம் விழிச்சிக்கங்க, ஆன்சர் குவாலிட்டியாக பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் கிடையாது, சரிங்களா. ஸோ அதனால் எல்லாமே எவாலுவேஷன் பேஸ்டு இருக்கக்கூடிய கொஷின் இது கேட்டிருக்கிறதுனால நீங்கள் எப்படி ரெலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணுறீங்க, எப்படி கண்டினியூஸாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும், சரிங்களா. ஸோ அதனால் ஜென்ரலாக இந்த பேப்பரை பார்த்தா எல்லாருமே ஈஸி, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களோட ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புவராக இருந்தால்
மார்க் அதுக்கு உங்களுக்கு நினச்ச மார்க் வராது. ஸோ ஓரளவு எபோவ் ஆவரேஜ் அந்த மாதிரி இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் செல்லிங் 2 ஐட்டம்ஸ் வந்து சேம் லாஸ் சேம் ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஸோ ஓவராலாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ், அப்புறம் டைம் அண்ட் ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது எழுதுகிறவங்களுக்கு இல்லாமல் இனிமேல் குரூப் 1 எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த இது. நிறைய பேர் கேட்குறது நாளைக்கு பேப்பர் இப்படி தான் இருக்குமா இப்போ எழுத போகிற குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதே பேட்டர்னில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதே பேட்டர்ன் தான், இதே மாதிரி தான் நிறைய அனலிட்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கலாம். ரொம்ப பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் பயப்படக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப நீங்கள் ஜென்ரல் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அது மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த வந்து மிஸ்ஸிங். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்கறதில்லை. லாஸ்ட் வீக் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கூட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள தான் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாலாம் கேட்க மாட்டுறாங்க. ஸோ நாளைக்கு நடக்கிற பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேறு இருக்குது, சரிங்களா. தமிழ் கல்ச்சர் பண்பாடு இப்போ கண்டிப்பாக அதை கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், தமிழ் சமூகம் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்துக்கு மேபி 50 மார்க் கேட்டுட்டு இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 100 மதிப்பெண்கள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இஸ்ரோ அவங்களுடைய சாதனைகள், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க மூலங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பதற்கு இது உண்டு. ரொபாட்டிக்ஸ், அந்த மொபைல் 5G ரிமோட் சென்சிங்கை பற்றி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அதாவது நான் கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், ஸ்டெம் செல்லை பற்றி கேட்பாங்க. பாலிட்டிங்கிறது நார்மலாக கன்வென்ஷனாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இருக்கும். பஞ்சாயத்து ராஜில் வந்து யூஸ்வலாக கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்கலாம். அப்புறம் ஆர்டிகல் 370 கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபெடரலிசம் இன் இந்தியா, இந்த கூட்டாட்சி முறை இருக்குல்ல, அந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது சம்மந்தப்பட்ட ரெலவென்ட் கமிட்டி, கான்ஸ்டியூஷனல் சம்மந்தப்பட்ட கமிஷன், கமிட்டிஸ் இருக்குதுல்ல, அந்த இதை பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது ரெண்டுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குல்ல, அதை பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட். நாளைக்கு எழுதுகிறவங்களுக்கு இதே மாதிரி நல்ல டைமை, சப்போஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாமே கரெக்டாக டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 250 மதிப்பெண்களுக்கு தான் எழுத போகிறீங்க 3 மணி நேரத்தில். இதுக்கு முன்னாடி இதே பேப்பர் வந்து இன்னும் பேஜெல்லாம் அதிகமாக வேறு கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் 3 மணி நேரத்தில் எழுதுனாங்க. பட் சொல்லலாம் அது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் இங்கே யோசித்து எழுத வேண்டியிருக்கு. ஸோ அதே பிரச்சனை தானே எல்லாருக்குமே, சரிங்களா. ஸோ பேப்பரை எல்லா கொஷின் அட்டன் பண்ணணும், குவாலிட்டியாக ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குவாலிட்டி சர்வீஸ் கிடைக்கும். தேங்க்யூ. This is Rajabodhi from Radian IAS Academy.